இப்போது ஆனால் வாஃபிள்கள் வேணும். நீங்க அவத்தை எனக்காக செய்வீங்களா? ஆமா, பாபிள்ஸ் தொடங்குவோம். எனக்கு ஜெல்லி தேவைப்படும். இருக்கிற பாத்திரத்துல சூடான நீரை ஊற்றவும். எல்லாத்தையும் சேர்த்து கலந்து கொள்ளுங்கள். முழு திரளாக ஒட்டுகிறது. இப்பொழுது நாங்களுடைய வலிமையான இரும்பை எடுத்துக்கொள்கிறோம். ஆமாம், இல்லை, இது பொருந்தவில்லை. ஆனால் சிலிகான் அச்சு சரியாக இருக்கிறது. நம் ஜெல்லியை ஒருங்கிணைப்புக்குள் ஊற்று. அந்த மாதிரியே. உனக்கு என்ன தோணுது பாட்டி? அறிந்த ரெசிபி. நான் அப்படி சொல்ல மாட்டேன். நான் அருமையான ஜெல்லி வெஃபில்ஸ் தயாரிச்சிருக்கிறேன். இது கண்டு பாருங்கள். வாவ், இது உண்மையிலேயே ஆர்வமூட்டுவதாக இருக்கிறது. இப்போது மிகவும் ஆர்வமூட்டும் பகுதி. எனக்கு நிறமயமான சாக்லேட் தேவை. அந்நியக்கமன்றில அதை பாகமாக்குகிறோம். ஸோ நம்ம அனைத்து பச்சை சாக்லேட்டையும் மூழ்கிய பிறகு நாங்கள் வாப்பிளை அதில் மூழ்க வைப்போம். நாளைக்கு முழுத்துமைக்கு சல்ல அதை தட்டில் வைக்கிறோம். ஓ, பெட்சென்று ஹல்க விட்டுமென்றது எனக்கு தெரியும். உட்கார்ந்துள்ள ஆர்ப்பு சாக்லேட்டை எடுத்து சாக்லேட் துளிகளை வெளியே எடுத்து விடுகிறோம். அதுவே இப்போது இது ஒரு தர்பூசணியை போன்றே காணப்படும், ஏனெனில் இது விதைகளை கொண்டிருக்கும். பாருங்கள். ஆமாம், இது அருமையாக நைத்தா. அருமையாக இருக்கிறது. சோபியன். ஓ ஓ ஆனால் நான் அவளுக்கு பாரம்பரிய வாக்கில்சை செய்வேன். அவை அவளுக்கு சுவையாக இருக்கும். நான் ஏற்கனவே மாவை தயார் செய்து வாக்கில் இரும்பில் ஊற்றி உள்ளேன். ஆனால் வெறும் ஒரு பாதி. இப்போது எனக்கு கேயா தேவைப்படும். அதை மீதமுள்ள மாவில் ஊற்றவும் மற்றும் சாக்லேட் மாவை விழுப்புறம் மற்றொரு பாதியிலும் ஊற்று என்று சாக்லேட் மற்றும் வெனிலா வெஃபில்ஸ் ஆன பின் நமக்கு கிடைக்கும். அதை அப்படியே மூடுவோம் மற்றும் குளிர்ந்தது என்ன என்று காத்திருப்போம். சமையல் கலைஞன். என்ன பார்க்கிறாய் பாப்? இப்போது நாம் மற்றதிலிருந்து வாட்டல்களை எடுத்து வருகிறோம். ஓ ஆஹா, என்ன நண்பர் கிரான்சி. ஓ பாட்டி, அது ஆச்சரியம். நன்றி செஃப். இப்போது வாட்லை தட்டு மீது வைத்துவிட்டு அதற்கு மேலாக தேன் ஊற்றுகிறோம். இப்ப நாம் ஸ்ட்ராபெரிகளை பரப்பலாம். அது வேறானதாக இருக்குது. உங்களுக்கு ஸ்ட்ராபெரிகள் வேணுமா? நான் தானே அதை வளர்த்தேன். ஓ ஆம் டானி, நீங்க கொஞ்சம் வேணுமா? ஓ மற்றும் நாய் பல்வேறு திசைகளில் பறக்கின்றது. அந்த மூட்டு காயப்படுத்துது. நன்றி பாட்டி. மிக்சரை அப்புறப்பட்டு மா தயாரானதை போன்றிருக்கிறது. அதை உலர் இரும்பில் ஊற்றுங்கள். ஆய்க்கணும். அப்படியே நான் ஒரு டோனட் வாய்ஃபில் செய்ய முடியும். அசிங்கமாக இருக்கிறது. அடடே, அது ஒரு வாய்பிள். ஒரு டோனட். ஓ சரி சோபி, வருகிறேன். மீண்டும் முயற்சி செய்து பாரு. வா குட்டி. வாவ், நீங்கள் அனைவரும் என்ன வாட்டன் வாப்பிள்கள் செய்தீங்களா? சரி, கிட்டத்தட்ட. உள்ள என்ன இருக்கிறது என பார்க்கலாம். அது என்ன? ஒரு டோன்ட். சுவாரஸ்யம். இத பார்க்கலாம். வாங்க, இது டோனட்டை போல சுவையுது. என்ன நடக்குது இங்க? நான் வாப்பிள் வேண்டும்னு நினைச்சேன், ஆனா இது ருசியா இருக்குது கூட. வா, அது என்ன அழகு, என்ன ஹியாங். ஸ்ட்ராபெரி வாப்பிள்ஸ் மற்றும் இது சாக்லேட் மற்றும் வனிலாவும் சுவையா உள்ளது. ஓ ஆமா பாட்டி, இது என்ன ரொம்ப கவருகுது. ரொம்ப நன்று. இப்போ அது என்ன? ஜெல்லி வாப்பிள்ஸ் பார்த்ததில்ல. அவத்தன் ரொம்ப சுவாரஸ்யமா உள்ளது. இது ருசியா உள்ளது. குளிர எனக்கு பிடிச்சு. ஆனா யார் வெற்றி பெற்றார்? சிந்திக்க ஒரு நிமிஷம் தேவையா உள்ளது. எனக்கு ஸ்ட்ராபெரி அதிகம் பிடிக்கும் போல இந்த வாஃபிள்கள் வெற்றி பெறுகின்றன. ஓ ஆம், நான் உனக்கு சொன்னேன். இந்த நிகழ்ச்சியில் முதன்மையாக இருக்கும். நான் என் வரைதலை இப்போதே முடிக்கிறேன். அப்படியே நான் செம்முருக்கு முட்டை வென்றேன். இது கடினமல்ல. நீங்கள் இப்போது தொடங்கலாம். பாருங்கள், அது ஏன் வேலை பண்ணல? பாருங்கள், தாக போவோம். ஓ, முட்டைகள் எல்லாம் உடைந்துள்ளது. ஓ, இனி சிக்கலான முட்டை கொண்டு செய்யக்கூடாது. ஓ, அது சரி. நான் யூசோப்பியின் விருப்பு இனிப்பு. அவர் மால்மெல்லோவை விரும்புகிறார். அது உருகியதும் முட்டை வெள்ளையை போன்று தோற்றம் பெறும். சரி, இப்ப இந்த ஏர் ட்ரையரை தொடங்குவோம்.
சிறந்த வேலை பெயர். இப்படி எனக்கு ஒரு மஞ்சள் செய்தானோ. சரி, அது மஞ்சள் ஓகா டூக்கான்னு இருக்கும். சரியானது. பாருங்கள், இப்பொழுது நான் சில உப்புத்தூள்களை சேர்க்க மறக்க மாட்டேன். சூப்பர். ஓகே, டேனியின் உடைந்த முட்டைகள் சமைப்பது எளிது. இது உண்மை. நான் உங்களுக்கு ஒரு மாஸ்டர் கிளாஸை காட்டலாம். நாங்கள் ஒரு குஞ்சு பன்றியின் உதவியுடன் முட்டையை ஓர்பங்களில் உடைத்து கீழே வெள்ளை மற்றும் மஞ்சளை பிரித்து காட்டுவோம். அனைத்து மஞ்சள் முக்கியமானது. தனித்தனியாக கிண்ணத்தில் இருக்க வெள்ளையாரத்தை 2 கிண்ணங்களில் ஊற்றி ஒரு கிண்ணத்தில் சிவப்பு நிறத்தை சேரும். பிறகு மற்றொன்றில். ஐயா, தயவுசெய்து நாம் எல்லாத்தையும் கலக்குறோம். நீங்களே உங்களின் கரு மஞ்சள் பாகத்தையும் அடிக்கணும். கண்டிப்பாக. அதுக்காக நான் இந்த கவரையை எடுக்க போறேன். ஓ, பொருத்தமானது. ஆம், இப்போது நம்ம கரு மஞ்சளை பானனில் ஊற்றி அதை சமைக்க காத்திருக்கிறோம். அதுக்கு பிறகு அதை மடித்து உருளையாக சுருட்டி பாதி பிரட்டகத்துக்கும் பச்சை புரதத்தை ஊற்றுகிறோம். சிவப்பையும் ஊற்றி விடுகிறோம். பாருங்கள், இப்போது நமக்கு இந்த நிறமுள்ள சுருட்டு கிடைக்கும். சபோதிக்காக தோன்றலா வெட்டணும் இல்லையா? ஓஹா, ஷோபி ஃபில்ச்சியா இருப்பார். பாட்டி மீண்டும் தூங்கிட்டார். எழுந்திரு. நம்பதகுந்த விருப்பத்தை பயன்படுத்துவோம். சிறிது சத்தம். வா, நமக்கு என்ன? அது என்ன? எங்கே? என்னால் கண் மூட முடியவில்லை. நான் மிளகாய்க்கு நறுக்கி போட்டேன். இப்போது மிளகாய்களை எல்லாம் பாத்திரத்துல வையுங்கள் மற்றும் நிச்சயமாக ஒவ்வொரு மிளகாயிலும் முட்டைகளை உடையுங்கள். ஓ, தயார். இப்போது நமது கலவையை தட்டில் திருப்புவோம். ஆஹா, அபாரமாய் உள்ளது. நான் ஏற்கனவே ஒரு தட்டில் தயார் செய்துள்ளேன். சாப்பிடத்தை ஏவுங்கள். சோபி, எனக்கு இன்னும் பசிக்குது. அது என்ன? எனக்கு பிடிக்கவில்லை. காய்கறிகள். சரி, முயல்வோம். அருவருப்பு. இப்போ இந்த வண்ண ரோல் முயற்சித்து பார்க்கலாம். இது நல்லா உள்ளது. சுவைய மதிப்பீடு செய்யலாம். ஓ மை காட், இது ரொம்ப ருசியாக இருக்கிறது. அப்படி ஒரு கடைசி பொரித்த முட்டை இருந்தது. இப்போது இது இனிப்பான திரும்பி தேங்கிய முட்டைகள். அற்புதம். ஆஹா, கூட போட்ட ராக்ஸ். சூப்பர். நானும் மிகவும் பிடிக்கும். இன்னொரு முயலலாம். அது என்ன? மஞ்சள் சிற்றுண்டி செலந்திக்கு செய்யப்பட்டது. கமல், நான் சில குமிழிகளை ஊதலாம். மேலும் மிகவும் இனிய சில்லறை முட்டைகளை விலைவாசிக்கிறேன். ஜிம், நம்பர் கேட்டாயா? நான் வெற்றி பெற்றேன். இது ஜாம்பியன். இந்த முறை எதையோ சுவாரஸ்யமானதை காண போறோம். இது மில்க் ஷேக். சுட வேண்டும், சீக்கிரம் செய். அது எவ்வளவு எளிதானது. எனக்கு பால் தேவையில்லை. நான் ஃபாண்டாவை பயன்படுத்துவேன். எனக்கிட்ட நிறைய சுவைகள் உள்ளன. முதல்ல ஐவ்ஸ் மாத்திரை எடுத்துக்கொள்வோம். அடடா, இப்போது நாம் எல்லாம் வெவ்வேறு சுவைகளில் உள்ள ஃபேண்டா ஒன்றில் ஊற்றுவோம். ஒவ்வொரு மாத்திரையிலும் வெவ்வேறு சுவை இருக்கிறது. இப்போது நான் ஐஸ் உறைய விரும்பும் சூப்பர் குளிர் ஃபேண்டா தேவை. இங்க இதுவா இருக்கு. என்னுள்ளே அண்டார்டிகா வண்டி இருக்குது. சகோ, இந்த குளிரை ஊதி விடுவோம். எல்லாம் உறைந்து விட்டது. சோ பெரிய உயரமான கண்ணாடியில பணியாக அமைத்து அதை ஸ்ப்ரைட்டால நிரப்புங்கள். பறவைகள். ஓ, இந்த வண்ணங்களை பாருங்கள். அது மிகவும் அழகானது, சுவை மிகுந்தது. ஆமாம், இதோ ஒரு ஸ்ட்ரா. அடி இனிப்புள்ளே, அதுதான் நீ பெறுவதற்கு. நானும் காய்கறி ஸ்மூத்தி ஒன்றை தயாரிக்கிறேன். அனைத்து விதமான பயனுள்ள காய்கறிகளையும் ஜூஸரில் போடுகிறோம். இது ஆரோக்கியமானதாக இருக்கும். ப்ரோக்கலி, கேரட். இப்போது எனக்கு முழுவதும் புது துருவிய காய்கறி ஜூஸ் உள்ளது. எனக்கு ஒரு மாம்பழம் தான் தேவையாக இருக்கும். அதிலிருந்து ஒரு துளையை வெட்டி காய்கறி ஜூஸை சைடு பக்கத்தில் ஊற்றுங்கள். ஓ, இது அழகாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளது. இது மிக சுவையாக இருக்கும். ஸ்ட்ராயிடவும் மீதியதை டம்ளரில் ஊற்றவும். டேனி, நீ குடிக்க வேண்டியதுதான். முயற்சி செய். சரி பாட்டி, நான் தலை நடத்துவேன். என நேர் என்று விரும்புகிறேன். அழறுவாப்பு. எவ்வளவு கேவலம். ஆனால் ஷெஃப் என்ன பண்றார் பாருங்க. ஓ, இன்னொரு மாஸ்டர் கிளாஸ் கத்து தர போறேன்.
நான் உண்மையான மில்க் ஷேக் செய்வேன். ஒரு மிக்சரில் நான் அனைவரையும் அனுப்பினேன். ஐஸ்கிரீம், நீலப்பழம், சர்பத்து, எரணியாழ்ஸ். நான் இளஞ்சிவப்பு நிறம், இளஞ்சிவப்பு ஐஸ்கிரீம், ராஸ்பெர்ரி பழம் மற்றும் இளஞ்சிவப்பு சர்பத்து பயன்படுத்துவேன். எல்லா இடத்திலும் சாறு சேர்ப்பது மட்டுமே மீதமுள்ளது மற்றும் கலப்பிகளை ஆன் செய். ஆமாம், அவை ருசியா இருக்க வேண்டியதுதான். மில்க் ஷேக்களை கண்ணாடி குவளைகளில் ஊற்றி முட்டைப்பு ஒயிட்ஸ் கொண்டு அலங்கரிக்கவும். நிறங்களை குண்டுகளை கொண்டு தூவவும் மற்றும் மூடியால் மூடவும். முழுவதும் காஃபி ஷாபிள் தான் போல் பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. சாஃபி அவற்றை வைப்பார் மற்றும் 2 மில்க் ஷேக்குகளை ஒரே நேரத்தில் முயற்சிப்பார். பார்க்குறீங்களா? அழகாகவும் பயனுள்ளதாகவும் இருக்குது. நல்லா செய்தையே காதலியே. வாருங்கள், அது முயற்சி செய்ய வேண்டும். சாப்பாடு ருசிதானாக இருக்க வேண்டும். ஓ, ஆச்சரியமாக இருக்கிறது. இதனால்தான் நான் முதலில் தொடங்குவேன். இது ஆரஞ்சு பழச்சாறு போல தோன்றுகிறது. சுவாரஸ்யமாக இருக்கும், ஆனால் இதன் வாசனை கொஞ்சம் மோசமாக இருக்கிறது. ஒரு முறை முயன்று பார்த்து விடலாம். பாட்டி செய்த காய்கறி ஸ்மூதியா அவங்களை வருத்திக் கொள்வது விரும்பவில்லை. ஆமாம் பாட்டி, இது அதிசயமா இருக்குது. இப்ப மறுபடியும் முயல்வோம். இங்கே ஒவ்வொரு தாடி. எவ்வளவு குளிர்ச்சியா, முழுமையாக மேம்பட்டது. காய்கறி காக்டெயிலை விட சிறந்தது. வா, மெய்யாகவே எனக்கு இது பிடிக்கும். இதோ என்ன இருக்கிறது? முழு ஹெல்மெட்டா சூப்பராக இருக்கு. அதை எனது தலையில் போட்டுக் கொள்வோம். 2 சாக்லேட்களை ஒரு குழாயில் சேர்க்கலாம். அசத்தலாக இருக்கிறது. இது எனக்கு தேவையான மில்க் ஷேக். இது அதிசயமா இருக்குது. இந்த போட்டியில யார் வெற்றி பெறும் அப்படின்னு எனக்கு தெரியும். யூஹூ! சில்வி எனது மதிப்பீட்டை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வார் என நான் அறிந்தேன். சீரமைப்பை தொடங்குவோம். உன்னிடம் என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். என்னிடம் குளிர்ச்சியான வண்ணமயமான இனிப்புகள் உள்ளன. புதன்கிழமை கசப்பான இனிப்புகள் உள்ளன. என்னிட் முதலில் தொடங்குவாள். நான் ஸ்கிட்டில் சுட தொடங்க விரும்புகிறேன். இது மிகவும் அழகாக இருக்கிறது. இந்த நிறமிகு மிட்டாய்களை நான் விரும்புகிறேன். அவை மிகவும் சுவையாக இருக்கின்றன. சாப்பிடுவதை நிறுத்துவது கடினம். ஏனிட் கேக்கை அலங்கரிக்கவும். நீங்க சரி, வென்ஸ்டே. சரி, முதல் அடியுடன் தொடங்கலாம். எல்லாவற்றையும் ஸ்கிட்டில்ஸ் கொண்டு மூட விரும்புகிறேன். நன்றாகவே போகவில்லை என நினைத்தேன். நீ என்னை கிண்டலடிக்கிறாயா? ஒரு நிமிடம் காத்திரு. எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது. இதை செய்வோம். எனிட், நீ என்ன செய்தாய்? ஓ எனிட், நீ புதன்கிழமையை வருத்தமடைய செய்தாய். இது நிச்சயமாக மதிப்பில்லாதது. ஆனால் இது அழகாக தான் இருக்கிறது. புதன்கிழமை என்ன செய்ய போகிறாள் என்று பார்ப்போம். முதலில் எனக்கு சில பாப் கேண்டி தேவை. அறுப்பை விட சிறந்தது. அதுதான் எனக்கு தேவை. அற்புதம். அதை கேக்கின் மீது ஊற்றுவோம். மோசமாக இல்லை. டாக்ஸிக் வேஸ்ட் காண்டி. நான் இதை என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அறிவேன். என் காழியை எடுத்துக்கொண்டு மிட்டாய் ஜாரை திறக்கிறது. நீ இதற்காக பச்சாத்தாபப்படுவாய். இது மிகவும் புளிப்பு. நான் உன்னை எச்சரித்தேன். சரி, காந்தலியில் மிட்டாய் ஊற்றுகிறேன். எலும்பு கூட்டத்தின் கையை எடுத்து எல்லாவற்றையும் கலக்குகிறேன். சிறப்பு, என் மந்திரம் தயாராகிவிட்டது. அதை கேக்கின் மீது ஊற்றுகிறேன். வாவ், அது குழு. புதன்கிழமை. அருமையான யோசனை. போய் வா கெனிட், நீ என்னை தொந்தரவு செய்கிறாய். இப்போது கம்மி பாம்புகள். ஓ, இது மிகவும் நீளமாக இருக்கிறது. என்னிடம் என்ன இருக்கிறது பாரு. ஓ, என்ன ஒரு பாம்பா? அதை அப்புறப்படுத்து. ஒரு நிமிடம். இது ஒரு மாம்பழ பாம்பு. இது ருசியானது. கேக்கை அலங்கரிப்போம். நான் அதை மேலே வைக்கப் போகிறேன். ஆம், அது ஒரு மேதை யோசனை. நான் இப்பொழுது என் கமீஸ் சாப்பிடுவேன்.
சரி, எனக்கு நிறைய வண்ணமயமான கம்மி மீதம் இருக்கிறது. நீ என்ன தெரியும்? ஒன்றை முயற்சிப்போம். இந்த அழகான இளஞ்சிவப்பு நிறத்தை பாருங்கள், எவ்வளவு சுவையாக இருக்கிறது. ஒரு பபிள் ஊதுவேன். அப்படியே போகலாம். வாவ், அது மிக பெரியது. எனிட், நீ மிகவும் நகைச்சுவையானவள். ஓ, உனக்கு ஒரு யோசனை இருக்கிறதா? அது என்ன? எனக்கு தெரியும். நீங்கள் பபுல்கம் ஸ்பெகட்டி செய்ய விரும்புகிறீர்களா? சரிதானே? அது அற்புதமாக இருக்கும். வாங்க தொடங்கலாம். ஓ, ஏதோ ஏற்கனவே நடக்கிறது. அற்புதம். பெண்களே, நீங்கள் நன்றாக செய்துள்ளீர்கள். மேலும் ஒவ்வொருவரும் உங்கள் சொந்த பாணியில். ஆனால் அடுத்ததாக நீ என்ன செய்ய போகிறாய்? ஓ, இன்னும் பல இனிப்புகள், எனிட் கார்டன் கேண்டி மற்றும் ஜெல்லி கரடி வைத்திருக்கிறார். வென்ஸ்டே கமி கண்கள், மார்ஷ்மெலோஸ் மற்றும் சிரப். சுவாரஸ்யமாக இருக்கிறது. நான் தொடங்க போகிறேன். இந்த பெரிய ஜெல்லி கரடிய பாருங்கள். ஓ, ஒரு யோசனை. எனக்கு ஒரு கிண்ணம் தேவை. என் கரடிய அதில் வைக்கிறேன். அடுத்தது நமக்கு ஒரு ஹேர் ட்ரையர் தேவை. என்னிடம் எல்லாம் கட்டுப்பாட்டில் உள்ளது. ஹேர் ட்ரையரை ஆன் செய்து வெப்பமான காற்றை கரடியின் மீது செலுத்துகிறேன். பை பை ஹனி. அது முழுவதும் உருகிவிட்டது. அது உண்மையில் சில வினாடிகள் தான் எடுத்தது. ஆனால் நீ இப்போது என்ன செய்கிறாய்? ஓ, எனக்கு தெரியும். நீ ஒரு இதய வடிவில் மார்மலேட் விரும்புகிறாய். என்கிடம் மார்ஷ்மெலோஸ் இருக்கின்றன. அதிலிருந்து தொடங்கலாம். திறக்கிறேன். அச்சுரை சியோன் பிரீடரியூர் வெயின்றேன். லாம் மார்ஷ்மெலோக்களையும் ஆற்றிறேன். அப்போ நான் ஒரு தீவிரவாதி தேவை. இவ்வளவு பயப்படாதே. நான் மார்ஷ்மெலோக்களை மட்டும் அறுக்குவேன். இது அதிக மகிழ்ச்சி அளிக்கிறது மற்றும் ஹேர் ட்ரையரை பயன்படுத்துவதை விட வேகமாக உள்ளது. நீ அதோட என்ன செய்கிறாய், வென்ஸ்டே? ஐயோ, உன் கைகள் மிகவும் அழுக்காகவும் மார்ஷ்மெல்லோக்களால் மூடப்பட்டும் இருக்கின்றன. ஓ, எனக்கு தெரியும். இது உண்மையான சிலந்தி வலை போல தெரிகிறது. அது ஒரு மேதை யோசனை. வென்ஸ்டே, நீங்க கேக் அலங்கரிப்பதில் மிகவும் திறமையானவர். நன்றாக இருக்கிறது. சரி, இங்கே என் கமி இதயங்கள். அவை எவ்வளவு அழகாக இருக்கின்றன பாருங்கள். அதை கொண்டு கேக்கை அலங்கரிப்போம். அழகாக இருக்கிறது. அப்படியா? அப்படியா? அடுத்தது என்ன செய்யலாம்? கமி கண்கள். எனக்கு அது பிடிக்கும். ஜாரிலிருந்து அவற்றில் சிலவற்றை எடுத்துக்கொள்வோம். எனிட் மீது ஒரு பயங்கரமான தந்திரத்திற்கான சிறந்த யோசனை எனக்கு வந்தது. ஓ, என் கண். என்ன? புதன்? ஓ, இல்ல. என்ன ஒரு கனவு. ஓ, என்னை ஏமாற்றுவதை நிறுத்து. வென்ஸ்டே. புதன்கிழமை. உன் கிண்டல்களுடன் கவனமாக இரு. வாவ், அது கண் வடிவில் உள்ள பான்கேக் தானா? நீங்கள் எல்லாவற்றையும் பார்ப்பீர்கள். கொஞ்சம் சார், புது இரத்தம் போல இருக்கிறது. எனக்கு இது பிடிக்கும். ஏய், யார் கத்துகிறார்கள்? என்னிட் போய்விடு. மன்னிக்கவும். உங்கள் அலங்காரங்கள் என்னை பயமுறுத்துகின்றன. சரி, எனக்கு பழ்காந்தி இருக்கிறது. அதிலிருந்து அழகான வடிவங்களை உருவாக்க வேண்டும். ஒரு அழகான மேகத்தை போல. கண்களும் புன்னகையும் கொண்டது. ஓ, அந்த கன்னங்களை பாருங்கள். நான் இதை ஏற்கனவே விரும்புகிறேன். நான் அருமையாக இருக்கிறேன். வணக்கம், உங்களுக்கு என்ன வேண்டும்? நான் உனக்கு சிறந்த பொருட்களை கொண்டு வந்துள்ளேன். நான் என்ன தேர்வு செய்ய வேண்டும்? சரி, எனக்கு சிற்றுண்டிகள் தேவை. இதோ உங்கள் பணம். நன்றி.
சரி சரி சரி, இப்போது எனக்கு மஞ்சள் ஸ்பிரிங்கிள்ஸ் கிடைத்து விட்டது. அதை கேக்கில் அலங்கரிக்க வேண்டும். சரியானது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். நன்றாக இருக்கிறது. இதோ சில நல்ல பொருட்களும் உள்ளன. இங்கே என்ன இருக்கிறது? யார் தொடங்க போகிறார்கள்? புதன். ஆம், அவள் முடிவு செய்தாள். இது அவளது முறை. ஆம், சரி, நான் ஓரியோஸ் கொண்டு தொடங்க விரும்புகிறேன். எனக்கு இந்த பிஸ்கட்டுகள் பிடிக்கும். இது சுவையாகவும் கருப்பாகவும் இருக்கிறது. இதோ ஒரு அறுவை சிகிச்சை கத்தி. அனைத்து கிரீமையும் அகற்றுவது. நான் அதை தனி பாத்திரத்தில் வைக்கிறேன். முடிஞ்சது. என்னை பார்த்து கொண்டே இருக்காதே. நீங்கள் என்னை கவனச்சிதற செய்கிறீர்கள். புதன்கிழமை நீ என்ன செய்ய போகிறாய்? ஏதேனும் யோசனைகள் இருக்கிறதா நண்பர்களே? ஓரியோ கிரீமால் உருவாக்கப்பட்ட ஒரு மண்டையோடு வடிவம். நான் முற்றிலும் மறந்துவிட்டேன். புதன்கிழமையால் கவனம் சிதறியது. ஆனால் என்ன செய்ய வேண்டும் எனக்கு தெரியும். இங்கே சில வண்ணமயமான ஸ்பிரிங்கிள்ஸ் இருக்கின்றன. அதை ஒரு ஆழமான கிண்ணத்தில் ஊற்றுகிறேன். என் கைகளை நக்குகிறேன், ஏனெனில் இது மிகவும் சுவையாக இருக்கிறது மற்றும் ஸ்பிரிங்கிள்ஸ் அதில் ஒட்ட வேண்டும். இப்போ அதை பாருங்கள். என் கேக் பகுதியின் மீது நிறைய ஸ்பிரிங்கிள்ஸ் இருக்கின்றன. வாவ், அது ஒரு சிறந்த லைஃப் ஹேக். என்னெட் அடுத்தது என்ன செய்ய போகிறாய்? ஓ, லெகோமேன் பில்டர்ஸ், எவ்வளவு குளிர்! என்னெட் முழு செயல்முறையையும் கட்டுப்படுத்துகிறார். அது குளிர்ச்சியாக வந்தது. நீங்கள் அதை செய்ய முடியுமா? நன்றி நண்பர்களே, நீங்கள் எனக்கு மிகவும் உதவினீர்கள். சரி, எல்லாம் தயார். ஓ, காத்திருங்கள், சில கூர்மையான குச்சிகள் உள்ளன. நான் ஏதாவது செய்ய வேண்டும். ஒருவேளை அவற்றை சாப்பிடலாமா? நான் அதை என் கேக்கை அலங்கரிக்கவும் பயன்படுத்துவேன். சரியாக இருக்குது. இது ரொம்ப அழகா வந்துள்ளது. சரி, இங்கே என் மண்டைகள். அவை தயாராக உள்ளன. அவற்றை கேக்கில் வைக்கிறேன். என்னிட், என்ன இல்லாம இந்த கேக்கை சாப்பிட நினைக்க கூடாது. நான் முடிக்கிற வரை காத்திரு. அடுத்தது ஒரு பாப் 8. சிறிது ஸ்பிரிங்கிள்ஸ் வாங்குவோம். அதை அச்சில் ஊற்றுகிறேன். பாப் 8 அச்சில். இப்போது சில கருப்பு நுடல்லா. அதை அச்சில் ஊற்றுகிறேன். இதையெல்லாம் என்னால் எதனால் உரைய வைக்கலாம்? ஒரு யோசனை. மின்ட் மென்டோஸ் எனக்கு உதவும். அது உனக்கு எப்படி உதவும்? வென்ஸ்டே? ஓ, நீ முழு பாக்கெட்டையும் சாப்பிடுகிறாயா? மற்றும் பப்ளிகம். ஓ, நான் புரிந்து கொண்டேன். ஒரு குளிர்ந்த மூச்சு. அது உண்மையிலேயே ஒரு மேதை யோசனை. இத பாருங்கள். எனக்கு இது பிடிக்கும். நான் முடித்து விட்டேன். இது மிகவும் குளிர்ச்சியாக வந்துள்ளது. அதை முயற்சி செய்யலாம். எனக்கு மிகவும் பசிக்கிறது. நீ தயாரா? புதன்கிழமை முதல் அடுக்கு மூலம் தொடங்கலாம். வாவ், இது மிகவும் சுவையாக இருக்கிறது. மேலும் மேல் பக்கத்தில் பபிள் கம் இருக்கிறது. நான் ஒரு பபிள் ஊத முடியும். வாவ், இப்போது எல்லாம் வானவில் நிறமாக உள்ளது. அதை என்னிடமிருந்து அகற்றுங்கள். என் கேக் ரொம்ப சுவையாக இருக்கிறது. அதை ஒரு முறை சுவைத்து பார்ப்போம். எவ்வளவு புளிப்பு, ஆனால் ருசியாக இருக்கிறது. நீங்கள் அனைவரும் சிறப்பாக செய்தீர்கள். புதன்கிழமை என்ன நடக்கிறது? எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் அவளுக்கு உதவுவேன். ஒரே ஒரு வாளி போதுமா? ஆண்ட்ரே, என்னெட், நீங்கள் என்னை உண்மையிலேயே காப்பாற்றினீர்கள். See, den auf dem work in the Grauman Weinerzo. Nice. Keeper, this are weird kiefer to tell. என்னிடம் கமி கண்கள் இருக்கின்றன. இது அற்புதம்.
எவ்வளவு அழகான இதயம். இதை பரிசோதிப்போம். நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். மிகவும் சுவையாக இருக்கிறது. என் மேகத்தை பாருங்கள். நண்பர்களே, நீங்கள் நிச்சயமாக பசித்திருந்தீர்கள், ஏனெனில் கேக் இல்லாமல் போய்விட்டது. நீங்கள் நிறைந்து விட்டீர்களா? சரி, அதுவே சவாலின் முடிவு. எனக்கு ஒரு குளிர்ச்சியான யோசனை இருக்கிறது. எனக்கு பல்வேறு படைப்பாற்றல் கருவிகளுடன் என் பெட்டி தேவை. கார்ட்போர்டு, அதுல ஒரு கோப்பையை வரையலாம் அல்லது ஒரு குவளை. அதை வெட்டுறேன். சிறப்பு. இப்போது நமக்கு பிளாஸ்டிசின் தேவைப்படும். அழகாக இருக்கிறது. விவரங்களுக்கு செல்லலாம். நண்பர்களே, எனக்கு இது மிகவும் பிடித்திருக்கிறது. சில ரைன்ஸ்டோன்கள் எப்படி இது அழகாக பிரகாசிக்கும். இன்னும் சில விவரங்கள். மேல் பகுதியில் நுரை. கண்டிப்பாக. மிக அழகான கிரீடம். இது முடிந்தது. நம்ப முடியாதது. இதோ ஒரு படுக்கையறை. நமக்கு மென்மையான தலையணைகள் மற்றும் அழகான ஓவியங்கள் தேவை. ஓ, ஏதோ குறைவாக இருக்கிறது. ஒரு அழகான அலமாரி. வாவ், சில ஆபரணங்கள். கைஸ், இது அற்புதமாக இருக்கிறது. இளஞ்சிவப்பு பிளாஸ்டிசின். என்ன செய்யலாம் என எனக்கு தெரியும். ஒரு நிமிடம் காத்திரு. கிட்டத்தட்ட முடிந்து விட்டது. நான் என்ன செய்கிறேன் என்று உங்களுக்கு தெரியுமா? கைஸ், அந்த பிங்க் நிறங்களை பாருங்கள். உண்மையில் அது எனது பிடித்த நிறம். சில வெட்டுகள் செய்கிறேன். கிட்டத்தட்ட முடிந்து விட்டது. மற்றும் டாடா, எங்களிடம் அழகான கம்பளம், கண்ணாடி மற்றும் ஒரு வானிட்டி உள்ளது. ஒவ்வொரு பெண்ணுக்கும் அழகான மேக்கப், பெர்ஃப்யூம் மற்றும் அந்த எல்லா பொருட்களும் கொண்ட ஒரு வானிட்டி தேவை. பிராட், உன்னுடையது என்ன? நன்றாகவே தெரியும் நான் என்ன செய்ய போகிறேன். என்னிடம் இந்த பிளாஸ்டிசின் இருக்கிறது. இதை கலக்க வேண்டும். அடுத்தது இதை கார்ட்போர்டில் பூசுறோம். சில விவரங்களை சேர்க்கிறோம். மற்றும் வோலா, இது படுக்கை. சில புகைப்படங்கள் நிச்சயமாக. அடுத்தது நமக்கு ஒரு மரக்கம்பி செய்ய வேண்டும். நான் அதை முழுவதும் எனது கைகளால் செய்ய முடியும். அது அவ்வளவு கடினம் அல்ல. கிட்டத்தட்ட முடிந்து விட்டது. சில விவரங்கள் நிச்சயமாக. மற்றும் அலமாரிகள். இப்போது அதை நிரப்ப நேரம். என்ன சேர்க்கலாம்? வாவ், அது ஒரு நல்ல புத்தகம். அடுத்ததாக சுவரில் சில வௌவால்கள் இருக்கின்றன. நண்பர்களே, நமக்கு ஒரு டிவி தேவை. அவருக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும். ஆம், பிராட், நீங்கள் சிறப்பாக செய்தீர்கள். பாலரினா, கப்புச்சினோ பற்றி என்ன? வாவ், அவள் மகிழ்ச்சியுடன் இருக்கிறாள். வனெஸ்ஸா, நீ அற்புதமாக இருக்கிறாய். உன் பொம்மைகள் விரும்பியதையெல்லாம் செய்து விட்டாய். அடுத்தது என்ன? என் இரண்டாவது மாடி முழுவதும் காலியாக இருக்கிறது. அதை சரி செய்ய வேண்டும். ஒரு கண்ணாடியுடன் தொடங்கலாம். ஓ, ஒரு பியானோ. கண்டிப்பாக. அழகான மேடை மற்றும் சில அலங்காரங்களை பாருங்கள். ஓ, பிராட், வாவ், வனெஸ்ஸா, எங்களை பற்றி சிரிக்க துணியாதே.
நான் எங்கே இருந்தேன்? ஓ, கொஞ்சம் காத்திரு. எனக்கு இன்னொரு அற்புதமான யோசனை வந்திருக்கிறது. நமக்கு ஒரு நூலின் மீது சில முத்துக்கள் தேவை. வாவ், அதை பாருங்கள். சில இளஞ்சிவப்பு மயிர் போன்ற பொருள் எப்படி? மற்றும் டாடா, அழகான அலங்கார மறையில் சேர்க்கப்பட்டுள்ளது. ஓ பிராட், ஹே, சரி சரி சரி, என்னால் உண்மையிலேயே குளிர்ச்சியான ஒன்றை உருவாக்கும் நேரம் வந்துட்டது. பிராட், நீ என்ன செய்கிறாய்? நீ ஐஸ்கிரீம் சாப்பிடுகிறாய், மேலும் சில மரச்சாமான்களை கட்டியிருக்கிறாய் போல. சுவாரஸ்யமாக இருக்கிறது. இப்போது நமக்கு ஒரு பெஞ்ச் இருக்கிறது. மட்டும் ஒரு பெஞ்ச் அல்ல, நமக்கு ஒரு லவுட் ஸ்பீக்கரும் இருக்கிறது. ஆம் பேபி, ஆனால் அதுவே எல்லாம் இல்லை. நான் மிகவும் குளிர்ச்சியான மற்றும் சுவாரஸ்யமான விளையாட்டுகளை பற்றியது. மேலும் நான் என் சொந்த கைகளால் ஒன்றை உருவாக்கப் போகிறேன். எனக்கு பாட்டில்களின் மூடிகள் மற்றும் ஸ்டிக்கர்கள் தேவை. அதை வளையத்தில் வைக்கிறேன். நமக்கு மதிப்பெண்கள் கிடைத்து விட்டன. எல்லாம் தயார். யார் முதலில் போக போகிறார்கள்? ஆமாம் நண்பர்களே, இது மிகவும் குழு. இந்த விளையாட்டு என்ன? ஆம் பேபி, சரி. பிரெட் வெற்றியாளர். சரி, எதுவாக இருந்தாலும் நாம் அடுத்ததுக்கு செல்கிறோம். உங்கள் புதிய வயிற்றறை எப்படி இருக்கிறது? வாவ், என்ன அழகு! அழகானது. பிரெட், உனக்கு புரியவில்லை. அது உறுதி. சரி, எனக்கு வெள்ளை பிளாஸ்டிஷின் தேவை. கேக் வடிவத்தை வெட்டுகிறேன். தேவையற்ற பகுதிகளை அகற்றுகிறேன். சில விவரங்களை சேர்க்கிறேன். நான் பிங்க் கிரீம் மற்றும் சில ஸ்ட்ராபெரிகள் பயன்படுத்துகிறேன். இது மிகவும் அழகாக இருக்கிறது. மேலும் சில இனிப்புகள். ரொம்ப சரி. இந்த அறையில் இன்னும் நிறைய உணவுகள் உள்ளன. அந்த எல்லா இனிப்புகளையும் பாருங்கள் நண்பர்களே. இது மிகவும் அழகாக இருக்கிறது. பிரெட், உன்னால் என்ன? நன்றாக இருக்கிறது. நான் ஒரு உண்மையான தடைகளை கடக்கப் போகிறேன். இது மிகவும் குளிர்ச்சியாக மாறியது. நீங்கள் இங்கே பயிற்சி செய்யலாம். நண்பா, உங்களுக்கு பிடிக்கிறதா? பாலரினா, உங்களுக்கு இது பிடித்தது. எனக்கு மகிழ்ச்சி. ஓ, பாருங்கள், நம்மிடம் பார்வையாளர்கள் உள்ளனர். கைஸ், உங்கள் பொம்மைகள் நல்லா ஒத்துழைக்குது. எவ்வளவு அற்புதம்! இப்பொழுது நீங்கள் சேர்ந்து விளையாடலாம். உங்கள் வீடுகளை மீண்டும் பார்ப்போம். இது மிகவும் அழகானது மற்றும் இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கிறது. மற்றொன்று அதற்கு குறைவாக அழகாக இல்லை. எவ்வளவு நேரம் சுழன்று கொண்டிருக்க முடியும் என்பதை கண்டுபிடிப்பது ஆச்சரியமாக இருக்கிறது. ஏய், ஒன்னு சேர். எனக்கு மிக சுவையான கேக் வேண்டும். கோல், நான் ஒன்னா போவேன். நான் அதை பண்ணிய அதை வேண்டுமானாலும் எளிது. நான் ஒரு ஆமாம், ருசியான பை இல்லாமல் என்ன வகை கேக்? மிகுந்த கவனமாக. இன்னொரு கேக், இன்னொரு கிரீம் பார, மற்றொரு கேக், மற்றொன்றை மிதவை. ஹோம் ஆகலாம். பார்ப்போம். நான் ட்ரஸ்ட் மீது கோரியம் பண்ணுவேன். அருமை. என் வேண்டுக்குரிய மார்க்கோவுக்காக ஒரு இதயம் கேக். அதை கொஞ்சம் அலங்கரிப்பேன். ஒரு கிட்காட் மற்ற கிரீம் கொள்றேன். சில சாக்லேட் மேலே சேர்ப்பேன். மார்க்கோட்டுக்கு இது பிடிக்கும். இப்பொழுது அது எப்படி இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு காட்டுவேன். அதை நறுக்கி இரு பகுதியில் ஒன்றை வைத்து நடுத்துல வரக்கூடாது. காபிக்ஸ் பருப்புக்கு மேலும் வண்ணத்து பூச்சி போல் இருக்கும். Dans curry ha one expansion reservoir. Alley and single true waitress. சரி, நீங்கள் தற்காலிக கெட்பெட் மற்றும் ஒரு வாய் சேர்க்கிறேன். this is now circular dodger. உங்களுக்கு தரல. அந்த கேக் அழகாக இருக்க வேண்டியது அவசியமில்லை. முக்கியமானது அது சுவையாக இருக்க வேண்டும்.
இந்த மலை அப்படியே கேக்கை போலவே இல்லை. இப்போது என் கேக் ஒளி ஒளியாக இருக்கும். நிறமுள்ள சாக்லேட். ஆஹா, அப்படின்னா கொஞ்சம் மின்மினி சேர்ப்போம். இன்னும் கொஞ்சம், ஏனெனில் பெண்கள் மின்மினிக்கு விரும்புகின்றனர். ஆஹா, அருமை மிக்கது, செம்மையாக இருக்கிறது. என் கேக் கண்டிப்பாக வெல்வது. ஆஹா, இது ஒரு மோசமான யோசனை அல்ல. நண்பா, கேக் இன்னும் சிறந்தது. வா, என்ன ஒரு அழகான பிரகாசமான கேக். இருந்து தொடர்கிறேன். மிகவும் சுவையாக இருக்கிறது. அடுத்தது பாட்டியின் கேக் சாப்பிடுவேன். எனக்கு பிடியான இனிப்புகள் மற்றும் சாக்லேட். சரியானது. ஆமாம், ரகமான விசித்திரமான கேக் இது. இத அது சுவையாக இல்லை. ஆகையால் கடையிலிருந்து வாங்கிய கேக் வெற்றி பெற்றது. நான் சொன்னேனே, அது உஷ்ணமாக்கியது. வெண்ணெய் துணிகளில் சிறந்த சாக்லேட்டை யார் தயாரிக்கிறார்கள் என்பதை பார்ப்போம். சரியாவே இருக்கு. சரி. ஹே சுஸ், ஹாய். நான் செஞ்சிடுவேன். சரி. கொஞ்சம் ஹெர்சியின் சேர்க்கவும். அற்புதம். வாங்க அதை புகட்டுவோம். என்னை கிண்டல் செய்வதற்கு என்னுடைய படத்துடன் என்ன ஒரு அழகு. பெருசாக நினைக்காதே, நான் பதிவு. நீ புரிந்து கொள்ளவில்லை. எப்படி நான் பண்ணணும் முயற்சி சுவையாக இருக்கு. ஆம், சரி. ஆம், உண்மையான ஹாட் சாக்லேட் கண்ணாடி குவளை பயின்று தயாரிக்கப்படும். மக்களின் கேக்குறேன். இப்போது ஹாட் சாக்லேட் ஊற்றுகிறேன். சரி, நீங்கள் கிரீமை அடித்து அழகான மழுப்பிய தலையை உருவாக்கி மார்ஷ்மாலோவுகள் கொண்டு அலங்கரிக்க வேண்டும். ஹாட் சாக்லேட் இவ்வாறு இருக்க வேண்டும். அதை கைகளால் தொடாதீர்கள். என்ன செய்ய வேண்டும்? கண்ணி பூசணி போதும், நான் இதை சாப்பிடுவேன். எவ்வளவு சுவையானது. நாங்கள் ஒரு பெரிய தலை மற்றும் மேலும் மார்ஷ்மலோக்கள் வேண்டும். சிறுத்து மெஞ்சு வைக்க மிட்டாய் சேர்க்கவும். ஓரியோஸ் போதுமா? மிகவும் நல்லவராகிறோம். சில குக்கி குச்சிகள். இதை கண்டிப்பாக யாரும் செய்யல. சரி, நான் இந்த பங்கேற்பாளரிடமிருந்து முதல்ல நல்லது முயற்சிக்கிறேன். எத்தனை மார்ஷ்மெலோஸ். இது ரொம்ப நல்லா இருக்கு. இது நிறுத்தாத கூடும். நான் பாட்டிக்கு கொடுத்தேன். அவளது ஹாட் சாக்லேட் சராசரி தான். இந்த கண்ணாடிக்கு பாய்ச்சல் வேணும். சுவையாக இருக்கிறது. நம்ம கொஞ்சம் மற்றும் ஆண்டி வெற்றி பெறுகிறான். நான் உண்மையான மாஸ்டர். நான் ஜக்லிங் செய்றேன். இந்த முறை நான் இதை வேண்டுகிறேன். அதை எப்படி சமைப்பது என்று தெரியாது. அவற்றை சாப்பிட எப்படி என்பதை மட்டும் தெரிந்தால் பழைய யோகங்கள். உன்னை அண்மையாக கவனிக்கிறேன். என்ன நான் என்ன செய்ய வேண்டும்? சரி, பாருங்கள். நாங்கள் உருளை கிழங்குகளை எடுத்துக்கொள்கிறோம். இது போல அவற்றின் தோலை உரிக்கிறோம். பின் இவ்வாறு நறுக்கவும். எண்ணெய் மற்றும் கிழங்கை வச்சு விடுங்க. ஓ, அப்படியா? சரி, ஒரு நிமிஷம் இரு. பட்டாட்டா. அப்பா, மேலும் எண்ணெய் சேர்ப்போம். காத்திருக்கும் நேரமில்லை. அடுக்கை உடனே அதிகபட்சமாக அழுத்துவேன். குனி பாதுகாப்புக்கு உதவும். உருளைக்கிழங்கை போடுகையில் கவனமாக இருங்கள். அது ஒரு கேவலமான யோசனை போல் தெரிகிறது. ஜாக்கிரதை ஆண்டி. எனக்கு நினைக்கிறது இது சிறப்பாக வந்துவிட்டது. ஓ மை, சாதாரண சீப்புகளா? என்னுடைய சீப்புகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். டாட் இலைகளை எடுக்கலாம். அவற்றை கவனமாக வெட்டுங்கள். கொஞ்சம் எண்ணெயை எடுக்க போறேன். மீண்டும் பண்ண முடியாது. எண்ணெயை காய வைத்து நறுக்கிய டோர்டில்லாஸை பொன்னிறமாக கலந்து பொரித்து எடுக்கவும். நான் சில நாசோஸ்களை பிளேட்ல வைத்து பிறகு சீசர் ஊறுக வைக்கிறேன். எலுமிச்சை துண்டுகளை அலங்கரித்து முடித்து விடுங்கள். இது ஒரு கோடாளி. பிளண்டிஷ். நான் அவ்வளவு சீக்கிரம் சந்தோஷமா இருக்க மாட்டேன்.
நான் அவங்கள பொழுத முற்றிலும் மறந்துட்டேன். அத ஒரு தட்டுல வைக்கணும். யாருக்கு அது பிடிக்கும்? மைக்கேல், எனக்கு அப்படி கருதுவதில்லை. நான் என்ன செய்ய வேண்டும்? ஆம், கொஞ்சம் சீஸ் பொடி சேர்ப்போம். அது எல்லாத்தையும் சரிவா மாற்றும். சரி, மார்கோ விரும்புவான் என்று நம்புவோம். துண்டுகள் தயாராக உள்ளன. ஓ மை லெட் எதுவே மாத்தம் கொண்டு வரும். நல்லது, நல்லா இருக்கு. என்ன விதமான இந்திரவுகள் இவையே? சரி, நான் ஒரு துண்டு முயற்சித்து பார்ப்பேன். ஐயோ, என்ன கொடூரம்! இதை சாப்பிட முடியாது. இவைகள் ருசியாக இருக்கின்றன. ஒரு நிமிஷம், இதுவே நிச்சயம் சிப்ஸா? நான் ஒரு கொஞ்சம் கடித்து பார்க்கிறேன். இல்லை, இது சுவையானது இல்லை. எனவே பாட்டியின் சிப்ஸ் தான் ஜெயித்தது. நான் சொன்னேன், நீ கேள்தாயே. என்ன? ஓ, கேட்டு பயன்படுத்தும். ஸ்பாகெட்டி வேண்டும். அது முழுக்க முழுக்க இருந்தால் நான் இதை அதை செய்வது எப்படி எனக்கு தெரியுமா என்று விரும்புகிறேன். என்ன? அவற்றை பாத்திரத்துல வையுங்கள். ஒரு நிமிடம். அவை எப்படியாவது இடமா இல்ல. நீங்கள் அவற்றை எப்படி சமைப்பீங்க? வாருங்க, உள்ள போங்க. முச்சாள் மக்களே, உனக்கு எப்போ வேணும் காட்டுகிறேன். வாங்க, உள்ள வாங்க. என்ன செய்கிறீங்க? முதலில் நீங்கள் நெருப்ப கொளுத்து பாரேன். அப்புறம் மேல் நீட்டி தண்ணீரில் ஸ்பெகட்டிய போடு. பார்த்தீர்களா? அவை கரைகிறது. என்ன விஷயம்? சார், பாஸ்தா ரயிலஸ் யார்க்கு ஃபாரன்ஸ் உங்களே மாவனை எடுக்கிறோம். ஹார்ஸ் கிட்ஸ்டாடியல மையத்தே ஒரு கேஸ்வரி ஊறுவது சார். பிரின் ரொட்டிவிட உடைத்து சொல்லுங்கள். நம்ம போனா உடைச்சு மாவில் கலந்து இடுவோம். இது கருப்பு வண்ணம் சேர்த்தால் ஏற்கனவே ஒரு வித்தியாசமான பாஸ்தா கிடைக்கும். மாவை ஒரு சிறிது நேரம் மூட வேண்டும். அதற்கு நான் நேரம் ஒதுக்குவேன். பார்ப்போம். என்ன? இது குழப்பமாக இருக்கிறது. நீங்கள் டான்ட்டை சரியாக எடுத்துக்கொள்ளலாம். இப்போது அதை விரிக்கப் போகிறோம். கேப்பிக் கொள்ளுங்கள். இப்போது வெட்டுங்கள். இது உண்மையான இத்தாலிய பாஸ்தாவை போல மாறுகிறது. இப்போது அதை கொதிக்க விட இருக்கிறோம். அதை கவனமாக ஒரு தட்டில் வையுங்கள். இந்த பாஸ்டாவிற்கு ஆக்குபஸ் சரியாக இருக்கலாம். அதை வறுக்கலாம். பாஸ்டாவின் மேல் வைக்கவும். நீங்களும் முடிச்சுட்டீங்க. நீங்க என்ன செய்றீங்கள்? ஏன் இவ்வளவு கேட்சப்? கெட்சப்ப அதிகம் சேர்ப்பது ஏது? ஓ, ஏன்? அதுதான் என்ன? ஹெண்டி, என்ன பண்ற? ஸ்பெகட்டி வெளியே வரமா இருக்குது. ஓ, சரி, கவலைப்பட்டு தேவையில்லை. நான் தான். ஐயோ, இது எனக்கு இனி உதவுவதில்லை போல. என் வீடியோ ஸ்பெகட்டி இப்படி தெரிய வேண்டாம். இத சமைக்க அவ்வளவு கடினமா தான். நான் தயாரித்த நூடுல்களை கொண்டு மாற்றினால் என்ன ஆகும்? நிச்சயமாக இதை இங்கு முடிக்க முடியும். எல்லாவற்றையும் சரி, அதை ஊற்றி விடலாம். மூடி விடுங்கள். சிறிது நேரம் காத்திருங்கள். தயாரிப்பு நூடுல்கள். ஓ, இது என்ன கொடுமை! இந்த நூடுல்கள் தயார். அதுல சிலந்தி. ஆக்டோபஸ். உண்மையில் அது அருவருப்பாக தோன்றுகிறது. அதை எப்படி சாப்பிடுவது? இது கொள்ளையடிக்கிறார்கள். நான் இது கடிக்க கூட முடியவில்லை. அருவருப்பானது. காரசாரமான ஸ்பாகெட்டி மிக அருமையாக இருக்கிறது. அதை சமூகமா முயற்சிப்போம். அருமையாக இருக்கிறது. வெட்டியிலும் குழில ஸ்வராசியம். இது மோசமாக இல்லை போல தெரிகிறது. ஆனால் ஒரு முகாரம். என் வாய் எரிகிறது. நகைச்சுவையாக உள்ளது. நான் ஒரு துருவானை போன்றே இருக்கிறேன். அப்படியே. எட்வின் வெற்றியாளரா? அதை நான் பெறலாமா? நன்றி. ஏ, அது ஒரு கற்றாழை தாவரமா? என்னக்கு என்ன? ஓ, அதனக்குங்கள். என்னிடம் எதுவும் இல்லை. என்ன இருக்கிறது? நான் இதிலிருந்து ஒரு கடி எடுக்க வேண்டும். யார் முதலில் தொடங்குகிறார்கள்? போலி, செய். என்ன? சரி, இது அதிகமாக முள்ளானதில்லைன்னு நினைக்கிறேன்.
ஓ ஓ இல்லை, இது முள்ளானது. சரி ஹாலி, கவனம் செலுத்து. இல்லை, நான் முடியாது. புதன்கிழமை. ஆனால் ஏன் நான்? சரி, என் நாக்குக்கு விடை கொடுக்கலாம். ஓ, இது மிகவும் வலிக்கிறது. பாவம் போலி, பாட்டிக்கு ஒரு யோசனை இருக்கிறது. நான் உன் நாக்க ஒரு பாண்டேடு கொண்டு சரி செய்ய போகிறேன். இதை செய்யலாம். எப்படி இருக்கிறது? நல்லதா? ஓ, அருமை. கற்றாழை இன்னும் இங்கேதானா? என்ன ஒரு கனவு. சரி, நாம் ஏதாவது யோசிக்க வேண்டும். நான் ஊசிகளை வெட்டிவிடலாம். நிறைய ஊசிகள் இருக்கின்றன. அப்போ நம்மால் வேறொரு வழியில் பிரச்சனையை தீர்க்கலாம். கவலைப்படாதீர்கள், நீங்கள் காயமடைய மாட்டீர்கள். நீங்கள் ஒரு காக்டஸ் அல்லாதவரை. போகலாம், நான் தயாராக இருக்கிறேன். மொட்டை அடித்த காக்டஸ். பர்ட்ஸ், அதை நான் கடிக்க முடியும். காக்டஸ் அம்மாவின் உணவுக்கு சமம், அதனால் அது சரி. நான் செய்துவிட்டேன். கைதட்டலின் அவசியம் இல்லை. சரி பாட்டி, எழுந்துரு. அட, ஓ, யாராவது தூங்குறாங்களா? ஓ, நான் விழித்திருக்கிறேன். சரி. ஓ, அது நாய்க்கு உணவா? அது கார்டுகளுக்கான நேரம். ஓ, போலி, ஏமாற்றுவது தவறு. என்னிடம் எதுவும் இல்ல. என்ன வெட்கம். என்னிடம்? ஓ, நான் அதை நக்க வேண்டுமா? ஓ, நான் அதை கடிக்க வேண்டுமா? அது பயங்கரமாக இருக்கிறது. எனக்கு நாய் உணவு வேண்டாம். அது நாய்களுக்கு. ஓ பாட்டி, ஓ தயவு செய்து. ஓ சரி, நான் அதை விரைவாக முயற்சித்து மறந்து விடுகிறேன். ஓ, அந்த வாசனை மறக்க முடியாதது. பூனை உணவை விட மோசமாக இருக்கிறது. சரி, பாட்டியை நகையாடுவதை நிறுத்துங்கள். பார்ப்போம் பாலி அதை எப்படி சமாளிக்கிறாள். ஓ சரி, நான் முயற்சி செய்கிறேன். ஓ, இதன் வாசனை கொஞ்சம் மோசமாக இருக்கிறது. ஓ பாட்டி, நான் வேண்டாமா? ஆஹா, ஒரு கரண்டி. இது சுலபமாக இருக்கும் என்று நினைத்தேன். சரி, முயற்சி செய்கிறேன். எனக்கு பிடித்த ருசியாக இருக்கிறது. அவளுக்கு பிடிக்கிறதா? நான் சரியாக கேட்டேனா? நான் இன்னும் சொல்லுவேன், எனக்கு மிகவும் பிடிக்கும். நான் உணவை ரொட்டியில் பரப்ப போகிறேன். இது ஒரு சுவையான சாண்ட்விச்சாக இருக்கும். இது மிகவும் நல்லது. ஓ ஆம் பாட்டி, நீ எனக்கு இதை தினமும் காலை உணவாக செய்ய முடியுமா? ஓ ஓ, எனக்கு மோசமாக இருக்கிறது. புதன்கிழமை. இப்போது உன் முறை க்ளோஷை திறக்க. பிரச்சனை இல்லை. அது என்ன பொருள்? புதன்கிழமை. இது ஒரு வானவில் கேக். நான் அதை கடிக்க விரும்புகிறேன். ஓ, எனக்கு எதுவும் இல்ல. ஓ சரி, எதுவானாலும். அதை குறிக்கவும். வெறுக்கத்தக்கது. எனக்காக நக்குங்கள். அது எதுவும் இல்லாததை விட நல்லது. நான் முதலில் செல்வேன். பாலி, நான் ஒவ்வொரு துண்டையும் கவனிச்சு பார்க்கிறேன். கவலைப்படாதே, நான் அதை நக்கி விடுகிறேன். எல்லாவற்றையும் சுற்றிலும். ஓ, இது மிகவும் சுவையாக இருக்கிறது. பாலி, நிறுத்து. சரி சரி, கொஞ்சம் மட்டுமே மீதம் இருக்கிறது. நீ கடிக்கலாம். ஆஹா, ஒரு பூனை கூட உன்னுடையதை தின்னாது. சரி, இதோ உனக்கு கேக். எப்படி இருக்கிறது? உனக்கு பிடித்திருக்கிறதா? புதன்கிழமை, நீ பைத்தியமாகி விட்டாயா? இதோ. எப்படி உங்களால் முடியும்? நான் உன்னுடன் முடித்து விட்டேன். போலி, அதுவே. அப்போ இது உனக்காக. ஓ ஓ பெண்களே, ஓ பெண்ணே, இதை நிறுத்து. எனக்கு வாந்தி வரப்போகிறது. சரி, நான் ஒரு நிகழ்ச்சியை பார்க்க வேண்டும். ஆனால் அது என்ன இருக்க முடியும்? சரி போலி, போ. ஓ, அனைவரும் தங்கள் அட்டைகளை தயார் செய்யுங்கள். ஓ, நான் ஒரு கடி எடுக்கிறேன். எனக்கு எதுவும் கிடைக்கவில்லை. ஓ, நான் ஒரு லிக் பெறுகிறேன். நல்லதுதான். நான் தொடங்குகிறேன். இல்ல, நீ எல்லாவற்றையும் சாப்பிட போகிற. நான் நக்குவதற்கு எதுவும் வச்சிருக்கல. அது ரொம்ப நல்லது. சாஸ் ருசியாக இருக்கிறது. ஓ ஆம், அடுக்கு அடுத்த அடுக்கு. சரி, நான் முடிச்சிட்டேன். நீ அதை சாப்பிடுவியா பாட்டி? நான் குறைந்தபட்சம் ஒரு சுவை பார்த்து விடுவேன். இது மிகவும் அருவருப்பாக தெரிகிறது. ஹோலி, இது உன் நாக்கு நீரால் மூடப்பட்டுள்ளது. புதன்கிழமை. உனக்கு பாட்டிக்கு எவ்வித இரக்கமும் இல்லை.
சரி, கொஞ்சம் மட்டும். அது அருவருப்பாக இருக்கிறது. நான் இனி அதை செய்ய மாட்டேன். ஓ, உனக்கு என்ன வேண்டும்? பர்கரா? சரி. ஆமாம், நான் அதை சாப்பிட விரும்புகிறேன். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஹூம், என் விரல்களை நக்குகிறேன். நன்றி பாட்டி. அதுல என்ன இருக்கு? ஓ கடவுளே, அது ஒரு ஆக்டோபஸ் தானா? அது உயிரோடு இல்லைன்னு நம்புறேன். ஓ சரி, பார்க்கலாம். என்னிடம் எதுவும் இல்லை. என்ன, ஒரு கடி எடுக்கிறாயா? நீ எனக்காக நக்குவது அதுவும் அதிர்ஷ்டம் இல்லாதது. பாட்டி, கல், காகிதம், கத்தி விளையாடலாமா? யார் தோற்றாலும் முதலில் போக வேண்டும். நான் வென்றுவிட்டேன். போய் உன் ஆக்டோபஸை நக்கிவிடு. ஓ, இது மிகவும் அருவருப்பாக இருக்கிறது. இது மிகவும் ஒளிரும் மற்றும் பிசுபிசுப்பாக இருக்கிறது. நான் இதை எப்படி நக்குவது? ஓ, ஏதோ பிசுபிசுப்பு. சரி, நான் இந்த பகுதியிலிருந்து தொடங்குகிறேன் என்று நினைக்கிறேன். ஓ, இது அதிகம் தீங்கு இல்லாதது போல தெரிகிறது. ஆனால் இது இன்னும் அருவருப்பாகவே இருக்கிறது. என் நாக்குக்கு எனக்கு வருத்தமாக இருக்கிறது. பாட்டி, நீ கடிக்கலாம். ஓ, ஏற்கனவே நான் தயாராக இல்லை. சரி, நான் விரைவாக செயல்பட வேண்டும். ஓ, இது பயங்கரமாக இருக்கிறது. ஓ, இது ரப்பர் மாதிரி. ஓ ஓ அவன் என்னை தாக்குகிறான். ஓ பெண்களே, கடல் ராட்சசத்தை என்னிடமிருந்து அகற்றுங்கள். ஓ, இது என் மூளைத்தை சாப்பிடுகிறது. நான் அதை எடுக்கிறேன். ஓப்ஸ், அது வேலை செய்யலை. அம்மா, நீங்க சரி இருக்கீங்களா? உங்க முகத்துக்கு என்னாச்சு? ஓ, என்ன பிரச்சனை? ஓ, என் அழகான முகம் கெட்டு போய் விட்டது. ஓ, நீங்கள் அழகாக இருக்கிறீர்கள். இங்கே நான் இருக்கிறேன். ஓ, நானும் உன்னை நேசிக்கிறேன். ஓ பெண்களே, இந்த சவாலுக்கு நீங்கள் தயாரா? அதை பாருங்கள். இதோ கூரை. சரி, அது பரவாயில்லை. சரி, நான் ஒரு செய்தித்தாள் கூரையை வைத்துக் கொள்கிறேன். அடுத்தது இங்கே என்ன இருக்கிறது? வேலை செய்யாது. இல்ல. ஹே, என்ன செய்கிறாய்? ஹே, என்ன செய்கிறாய்? சரி சரி சரி. ஓ, பூக்கள். காத்திரு, நான் இந்த போதியை பயன்படுத்தலாம். எல்லாம் மிகவும் அழகாக இருக்கும். ஆம், நான் தரை மற்றும் சுவர்கள் செய்கிறேன். அதுதான் முடிந்தது. அடுத்தது. ஓ, இது சரியானது. நான் உள்ளமைப்பில் வேலை செய்ய போகிறேன். ஆஹா, முடிந்தது. ஆனால் ஏதோ குறைவாக உள்ளது. ஏதாவது வரைவோம். அப்படியே. இப்போது இவ்வாறு. ஆமாம், நமக்கு சில டைல் இருக்கிறது. இப்போது ஒரு சோஃபா செய்யலாம். அதற்காக நான் ஸ்பாஞ்சுகளை பயன்படுத்துகிறேன். சரி பிரிட்னி, நீ என்ன நினைக்கிறாய்? இது கொடுமை. பரவாயில்ல. ஹோம், இப்போது நான் ஒரு அலமாரி அல்லது ஒரு டிராயர் வைத்துக் கொள்ள போகிறேன். பார்ப்போம். வாவ், காத்திரு, அதுல நான் வரைந்து கூட பார்க்கலாம். இங்கே சில விவரங்கள் உள்ளன. ஆம், சரியானது. வேற ஏதாவது செய்யலாம். ஒரு பாய். ஹூம், நான் தொடர்கிறேன். நான் என்ன செய்கிறேன் என்று உங்களுக்கு தெரியுமா? ஆமாம், இது ஒரு மேசையாக இருக்க போகிறது. ஆம், நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள். முடிந்தது. இது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. அதை சுவரில் கட்டமைப்பில் வைக்கிறேன். இதோ இன்னும் சில அலங்காரம். ஓ, இங்கே வசதியாக இருக்கிறது. என்ன அழகான வீடு. உண்மையிலேயே இது பயங்கரமாக இருக்கிறது. ஓ சரி, உதவியாளர்.
எனக்கு அறையை உருவாக்க வேண்டும். வாருங்கள். ஓ, நீங்கள் சுதந்திரமாக இருக்கிறீர்கள். அச்சச்சோ, என்ன இருக்கிறது இங்க? இதிலிருந்து தொடங்குவேன். ஓ, தங்கம் எனது பிடித்தது. ஒரு இதயம் வரைவோம். அழகாக இருக்கிறது. ஓ, இது மிகவும் அழகாக இருக்கிறது. ஹோம், அங்கே இன்னும் என்ன இருக்கிறது? உதவியாளர், இன்னொரு யோசனை. ஹே, அதை எடுத்துக்கொள். நமக்கு வேறொன்றும் தேவை. ஓ, மிஸ் பிரிட்னி, இது வேலை செய்யுமா? போய்விடு. நான் யோசிக்க வேண்டும். எனக்கு தெரியும். ஒரு படம் எடுத்து அதை சிறியதாக மாற்றுவோம். ஆம், அதுவே எனக்கு தேவை. ஓ, ஒரு நெருப்பு இடம். அருமை. தொடர்வோம். இன்னும் சில அலங்காரம். ஒரு பாய். வாவ், ஒரு மணி நிச்சயமாக. மற்றும் சில புகைப்படங்கள். குழு. ஆஹா, அந்த புகைப்படங்கள் அழகாக இருக்கின்றன. வாவ், இது தயாராகிவிட்டது. உண்மையில் நாங்கள் அதை சுவரில் வைக்கலாம் என்று நினைக்கிறேன். ஆம், இது அற்புதமாக இருக்கும். வாவ், இப்போது நீங்கள் உங்களை வசதியாக வைத்துக் கொள்ளலாம். உங்களுக்கு இது எப்படி பிடிக்கிறது? நேர்மையாக இரு. சரி சரி சரி, நான் சாப்பிட விரும்புகிறேன். உன்னிட்ட என்ன இருக்கிறது? உங்களுக்கு பிடிக்கிறதா? இங்கே என்ன செய்யலாம்? ஓ, நான் உங்களை புரிந்து கொண்டேன். ஹலோ, எனக்கு உதவி தேவை. எனக்கு ஒரு வசதியான மற்றும் அழகான அறை வேண்டும். சரி, நான் இப்போது செய்வேன். 2000. இது சிறப்பாக இருக்கும். அதை நான் கவனிக்கிறேன். நான் உண்மையான நிபுணன். சில வால்பேப்பர். ஆமென். சில தங்கம். நிச்சயமாக. பார்பி அதை விரும்புகிறாள். வாவ், யாஹூ. சில அலமாரிகளை சேர்ப்போம். லூஃபா. மற்றும் நிச்சயமாக நமக்கு ஒரு பொன் கழிப்பறை தேவை. வாவ், எனக்கு நினைக்கிறது பார்பி இதை விரும்புவாள். ஆம். ஓ, கொஞ்சம் காத்திரு. இங்கே கொஞ்சம் பணம். நீங்கள் அருமையாக செய்தீர்கள். உண்மையில் இல்ல, நான் இந்த பணத்தை குளியல் தொட்டியை நிரப்ப பயன்படுத்த போகிறேன். ஓ, ஆம். ஆம், பிரிட்னி, அது நன்றாகவே தெரிகிறது. நன்றி, மிகவும். பை. சரி, இது இப்போது உங்கள் குளியல் ஆகும். உங்கள் எண்ணங்கள் என்ன? மாஸ்க் பற்றி மறக்காதீர்கள். வாவ், நீங்க என்ன சொல்றீங்க? நானும் ஒரு மாஸ்க் போடுறேன். என்ன? வாவ், எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. 1 2 3. இதுதான். இப்போது அதை காகிதத்தில் வைத்து சுவரில் ஒட்டுகிறேன். வாவ், இப்போது சுவர்களை அலங்கரிப்போம். நீங்க பாருங்கள், இது அற்புதமாக இருக்கிறது. வாவ், எனக்கு இது மிகவும் பிடித்திருக்கிறது. இப்போது நமக்கு சில பருத்தி இருக்கிறது. அதை ஊற்றுகிறேன். ஓ, இது மிகவும் மென்மையானது. சரியான கம்பளம். நாம் தொடர்வோம். காத்திரு, நான் ஒரு கழிப்பறை மற்றும் குளியலறை செய்ய போகிறேன்.
கிட்டத்தட்ட முடிஞ்சிட்டது. சிறந்தது. மேலும் நமக்கு ஒரு கண்ணாடி தேவை. நம்ப முடியாதது, ஆனால் எனக்கு பசிக்கிறது. ஓ எம் 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 எம். காத்திரு. எனக்கு தெரியும். நாம் இன்னொரு உள்துறை வடிவமைப்பு துண்டை உருவாக்க போகிறோம். நீங்கள் விரைவில் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். ஓ வாவ், இது ஒரு ஷவர் அறை. எனக்கு தெரியும். எல்லாவற்றையும் நீ பார்க்கும் வரை காத்திரு. இன்று நான் ஒரு மேதை. ஓ வாவ், அது மிகவும் அழகாக இருக்கிறது. ஓ, என் பொம்மை குளிக்க முடியும். வாவ், முன்னேறுகிறோம். ஓ, இந்த நிறம் அழகாக இருக்கிறது. இதிலிருந்து ஒரு ஷவர் திரை செய்ய போகிறேன். அதை அங்கேயே வைக்கிறேன். சூப்பர். சரி, நான் குளியல் தொட்டி வைக்கப் போவதில்லை. சரி, ஆனால் எனக்கு ஒரு ஷவர் மற்றும் சில வாத்துகள் இருக்கின்றன. ஹலோ என் அழகே யாஹூ, உனக்காக ஒரு சுவாரஸ்யமானது செய்ய போகிறோம். ஒரு நீச்சல் உடை. நான் நினைக்கிறேன் நான் கிட்டத்தட்ட முடித்து விட்டேன். அது தயாராக இருப்பது போல தெரிகிறது. அருமை. எவ்வளவு அழகாக இருக்கிறாய். உங்களுக்கு குளிக்க நேரம் வந்துவிட்டது. அதை ஆன் செய்கிறேன். ஓ ஆம், குளிர்ச்சி. இது அற்புதம். எனக்கு ஒரு யோசனை வந்தது. என்ன இருக்கிறது அங்கே? தங்கம். நிச்சயமாக அது கண்களை கவர்கிறது. அது மிகவும் அழகாக இருக்கிறது. ஆம், சரி. அந்த திரையை பாருங்கள். அது நம்ப முடியாதது அல்லவா? நீங்கள் கனவு காணக்கூடிய எல்லாம். ஹே, என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். அங்க தரை. அங்கே போகிறோம். நான் ஒரு தொலைபேசி அழைப்பு செய்ய வேண்டும். சரி. அப்படியா? நீ இங்கே தானே? ஹலோ, வணக்கம். நன்றி. ஓ, எனக்கு ஏதோ தேவை. ஓ ஆம், அது எனக்காக. இந்த படுக்கையை பாருங்கள். வாவ், இந்த அழகு குடமி எல்லாமே. ஓ நண்பர்களே, இந்த அறை அற்புதமாகவும் மிகவும் விலை உயர்ந்ததாகவும் தெரிகிறது. இல்லை, நீ அங்கே வேலை செய்ய வேண்டும். என்ன? இல்லை, அது இல்லை. இந்த வடிவமைப்பு பொருத்தமா? சுமாராக. இதை பற்றி என்ன சொல்கிறீர்கள்? அருமை. சரி, நான் இதை எடுத்துக்கொள்கிறேன். அப்படியா? இதோ ஆஃப். சரி, நன்றி. அப்படியா? பாய் பார்பி, உனக்கு இப்போது ஒரு கிரீடம் தேவை. நீ அற்புதமாக இருக்கிறாய். மற்றும் ஒரு சிவப்பு கம்பளம். நிச்சயமாக நீ ஒரு சூப்பர் ஸ்டார். சரி, என்னவாக இருந்தாலும் நானும் மிகவும் அழகான ஒன்றை உருவாக்க முடியும். நான் கலைப்பள்ளியில் படித்தது வீணாக இல்லை. நாம் யார் சிறப்பாக செய்கிறோம் என்று பார்ப்போம். அருமை. சுவர்கள் தயாராக உள்ளன. இப்போது இதை அலங்கரிக்க வேண்டும். என்ன? இது என்ன? இது உண்மையில் அலங்காரத்திற்கு சிறந்தது.
பல பிரகாசமான மற்றும் அழகான பொருட்கள் உள்ளன. ஓ, இந்த பனை மரங்கள், அதை பாருங்கள், சிறந்தது, எனக்கு பிடிக்கும். ஆனால் நமக்கு வேறு ஏதோ தேவை. நான் சிறிது நடக்கிறேன். ஆம், இதோ எங்கள் எதிர்கால கடற்கரை. எனக்கு சில மணல் தேவை. இது போதுமானதாக இருக்கும். அற்புதம்! ஓ, நான் திரும்பி வந்துவிட்டேன். இப்போது கவனமாக மணலை ஊற்றி பாருங்கள். 1, 2, 3. அடுத்தது நான் இந்த குச்சிகளை பயன்படுத்த போகிறேன். நான் ஒரு சிறிய ஊஞ்சல் செய்ய போகிறேன். ஒன்றாக ஒட்டுகிறேன். கொஞ்சம் கூடுதலாக. ஆம். ஓ, எனக்கு மூக்கில் நீர் வருகிறது. காத்திரு. இது ஒரு சிறந்த ஆடம்பரமாக இருக்கும். மீதமுள்ளது அதை தொங்க விடுவது மட்டுமே. அருமை. உங்களுக்கு இது பிடிக்கிறதா? ஓ, இப்போது எல்லாவற்றையும் சரி செய்வேன். எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. ஆனால் இதற்கு எனக்கு ஏன் தேவை? அதை வண்ணமயமான துண்டுகளாக மாற்றுகிறேன். முடிந்தது. இப்போது நான் சிறிது படைப்பாற்றலாக இருக்க வேண்டும். அனைத்தையும் இப்படி ஒன்றாக கட்டி முடிக்கிறேன். வாவ், இது அழகாக இருக்கிறது. இந்த அற்புதமான கடற்கரை ஸ்கர்ட் உங்களுக்காக. உங்கள் புதிய உடை எப்படி இருக்கிறது? நீங்கள் கடற்கரையில் சிறந்தவராக இருப்பீர்கள். மற்றும் இது உங்களுக்கு சலிப்படையாமல் இருக்க உதவும். ஓ, ஒரு விஷயம் பாருங்கள். நான் உங்களுக்கு ஒரு 4 கால்கள் கொண்ட நண்பனை உருவாக்கினேன். இது எவ்வளவு அழகாக இருக்கிறது பாருங்கள். ஓ, நான் கிட்டத்தட்ட மறந்துட்டேன். நமக்கு ஒரு இதயம் வேண்டும். இவ்வாறு அது மேலும் அழகாக இருக்கும். அற்புதம்! ஓ, எவ்வளவு அழகான வீடு. நன்றாக செய்தோம். 5 கொடு. சரி, பரவாயில்லை.